வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு 2026 முதலாம் மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்றைய எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் ஊடகப் பிரிவு ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த ஊடகப் பிரிவினுடைய செய்திகளை நான் தருவது வழக்கம். அந்த வகையிலே இன்றைக்கு யாழ் மாவட்ட செயலகத்தினுடைய ஊடகப் பிரிவினுடைய செய்தி பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டு திட்ட கொடுப்பனவை வழங்குமாறு கோரி அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே 2018 ஆண்டு மற்றும் 2019 ஆண்டுகளில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான மிகுதி கொடுப்பனவுகளை வழங்குமாறு கோரி மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இன்று திங்கட்கிழமை, அதாவது 26/1/2026 அன்று ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதில் அதனை தொடர்ந்து யாழ் மாவட்ட செயலகம் முன்றலில் வைத்து குறித்த வீட்டு திட்ட பயனாளிகள் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி தமது கோரிக்கைகளை மனுவாக கையளித்திருக்கின்றார்கள் என்று இன்று காலை அது இடம்பெற்றிருக்கிறது. காலை அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த 18-19 ஆண்டுகளிலே வீடமைப்பு அபிவிருத்தி சபையினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டு திட்டங்கள் மிகுதி வேலைகள் மிகுதி கொடுப்பனவுகள் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை என்றும் அது அப்படியே குறையாக அந்த வேலை திட்டங்கள் இருப்பதாகவும் தற்போதைய வீட்டு திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுக்கான அந்த மிகுதி பணத்தை தந்து உதவுமாறும் அரசாங்க அதிபருடன் கலந்துரையாடிய தங்களுடைய கோரிக்கைகளை மனுவாக கையளித்திருந்தார்கள். இது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்ட வீட்டு திட்ட பயனாளிகள் கருத்து தெரிவிக்கையில் அவர்கள் 2019 ஆண்டு அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டு திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரைக்கும் தமக்கு வழங்கப்படவில்லை என்றும், இதனால் வீட்டு திட்டங்கள் பூர்த்தி செய்ய முடியாதுள்ளதாகவும், குடியிருந்த தற்காலிக வீடுகளை அகற்றியுள்ளதாகவும், கடன் பட்டும் வீட்டு திட்டத்தை பூர்த்தி செய்ய முடியாதுள்ளதாகவும், பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருவதாகவும் தமது பக்க நிலைமைகளை அவர்கள் அரசாங்க அதிபரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு ஆர்ப்பாட்டமாக வந்து அல்லது ஒரு விழிப்புணர்வு போராட்டமாக வந்து அரசாங்க அதிபரை சந்தித்து தங்களுடைய குறைகளை கூறி தாங்கள் இப்படியான ஒரு கஷ்டமான நிலையில் இருக்கின்றோம், தங்களுடைய நிரந்தரமாக இருந்த அந்த வீடுகளையும் இழந்திருக்கின்றோம், கடன்பட்டு அந்த வீட்டு திட்டங்களை நாங்கள் கட்டினோம், ஆனால் அது இடையிலே நிறுத்தப்பட்டு எங்களுக்கு அந்த மிகுதி கொடுப்பனவுகள் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை, ஆகையினால் எங்களுக்கு அதற்கான ஒரு விடையை தர சொல்லி கூறியிருந்தார்கள். அந்த வகையில் இதற்கு பதிலளித்த மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்கள் இவ்விடயம் தொடர்பாக தொடர்ச்சியாக கலந்துரையாடப்பட்டு வருவதாகவும், 2018 ஆண்டு 1883 வீடுகளும் 2019 ஆண்டு 1933 வீடுகளுமாக மொத்தமாக 3816 வீடுகள் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு பகுதி கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், ஏனைய மிகுதி கொடுப்பனவுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்படவில்லை. அது தொடர்பாக வீடமைப்பு நிர்மாணிப்பு கௌரவ அமைச்சர் மற்றும் துறைசார் திணைக்களங்களுடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் மேலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலும் ஆராயப்பட்டுள்ளது எனவும், உங்களது கோரிக்கைகள் தொடர்பில் தங்களால் கையளித்த கோரிக்கை மனுவை உரியவர்களுக்கு தெரியப்படுத்துவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். நாங்கள் அதை உங்களுக்கு உரியவர்களிடம் நீங்கள் தந்த மகஜர்களை கையளிப்போம், அதை தெரியப்படுத்துவோம் என தெரிவித்தார். மேலும் இவ்வாண்டு இத்திட்டங்களிலே உள்ள 66 வீடுகளுக்கு தலா 10 லட்சம் வீதம் ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகையினை கழித்து பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு அரசாங்கத்தினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும் அரசாங்க அதிபர் தெரிவித்தார். ஆக 66 வீடுகளுக்கு தலா 10 லட்சம் வீதம் ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகை அவர்களுக்கு 2018-2019 ஆண்டுகளிலே வழங்கப்பட்ட அந்த தொகையில் இருந்து கழித்து பயனாளிகளுக்கு வழங்குவதற்கு அரசாங்கம் நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறதாக அவர் சொல்லியிருந்தார். இதன்போது மேலதிக அரசாங்க அதிபரும் அதில் இணைந்து கொண்டிருந்தார். அரசாங்க அதிபர் மகஜர் அரசாங்க அதிபருடன் கையளிக்கின்ற போது மேலதிக அரசாங்க அதிபர் திரு கானா சிவகரன், திட்டமிடல் பணிப்பாளர் திரு இனா சுரேந்திரநாதன் ஆகியோரும் உடனிருந்ததாக அந்த ஊடகப் பிரிவின் செய்தி செல்கிறது. அந்த வகையிலே இன்றைய அந்த கேள்விக்கான விடை வெகு விரைவில் அரசாங்க அதிபரால்
அவர்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் மக்கள் கலைந்து சென்றார்கள். எங்களுக்கு அதை செய்து தாருங்கள் என்று அவர்கள் அரசாங்க அதிபரினுடைய அந்த பேச்சில் நம்பிக்கையை இட்டு அவர்கள் கலைந்து சென்றிருக்கிறார்கள். அடுத்தது யாழ்ப்பாணம் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட முன்பள்ளி கட்டட திறப்பு விழா ஒன்று காரைநகர் புதுவீதியில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அம்பாள் முன்பள்ளியின் கட்டட திறப்பு விழா பிள்ளையார் சமூக நிலையம் தலைவர் திரு பாலகிருஷ்ணன் தலைமையில் நேற்றைய தினம் காலை 9 மணிக்கு நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடமாகாண ஆளுநர் கௌரவ நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களும், சிறப்பு விருந்தினராக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்களும், கௌரவ விருந்தினர்களாக காரைநகர் பிரதேச சபை தவிசாளர் கௌரவ கிருஷ்ணன் கோவிந்தராஜன், காரைநகர் பிரதேச செயலாளர் திருமதி ரஞ்சனா நவரத்தினம், தீவக வலிய கல்வி பணிப்பாளர் திருஞான சம்பந்தன் ஞானச்சந்திரன், தீவக வலிய கல்வி முன்பள்ளிகள் உதவி கல்வி பணிப்பாளர் திரு சிவசுப்பிரமணியம் பவானந்தன் மற்றும் ஓய்வு பெற்ற அதிபர் திரு SK சதாசிவம் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது பொதுமக்களின் பங்களிப்பில் 14.22 மில்லியன் ரூபாவில் இம்முன்பள்ளி கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்விலே மாணவர்களின் வரவேற்பு நடனம், பிள்ளையார் நடனம், கும்மி நடனம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வில் பெற்றோர்கள், மாணவர்கள், நலம்பிரிவுகள் என பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டதாக ஒரு சிறப்பாக அந்த நிகழ்வு நடைபெற்று அந்த முன்பள்ளி கட்டட திறப்பு விழா நடைபெற்றிருக்கிறது. அந்த வகையிலே அனைவரும் மகளுடன் அதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என யாழ் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலக ஊடக பிரிவு இந்த செய்தியை தெரிவித்துள்ளது. நான் இதுவரை வழங்கியது உங்களுக்கான யாழ் மாவட்ட செயலகத்தின் ஊடக பிரிவின் செய்திகள். இத்துடன் நிறைவு பெறுகிறது. நன்றி.